نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله فأحسن هدى محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் இணையில்லா கிருபையுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி நடக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இறை இல்லத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இஸ்லாம் புனித மாதங்களாக 4 மாதங்களை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. அந்த புனித மாதங்களில் ஒன்றான துல்காதாவின் இறுதி பகுதியிலே துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய இன்னொரு புனித மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக அந்த மாதத்திலே நிறைய அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அருட்கடாட்சங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய சொற்பொழிவிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய முக்கியமான ஆரம்ப 10 நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு அந்த 10 நாட்களை நல்ல முறையில் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும், அவ்வாறு நாம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன போன்ற அம்சங்களை சுருக்கமாக தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ஹஜ்ஜை பொறுத்தவரையில் இது காபாவை மையமாக வைத்து செய்யப்படுகின்ற ஒரு வணக்கமாக காணப்படுகின்றது. அல்லாஹு தஆலா முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிருஷ்டித்து சொர்க்கத்துக்குள் வைத்து அதிலிருந்து வெளியேற்றியதற்கு பின்னால் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஓர் இல்லத்தை நிர்மாணம் செய்கின்றார்கள். அதுதான் மக்காவில் இருக்கின்ற காபா என்று சொல்லப்படுகின்றது. இது உலக வரலாற்றில் ஏகன் அல்லாஹுவை இணையில்லாமல் வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட முதன்மையான இல்லம். இதனை தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்னொரு பள்ளிவாசல் உருவாக்கப்படுகின்றது, மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடியது. இந்த 2 பள்ளிவாசல்களும் வரலாற்று தொன்மையுடையது. இந்த பள்ளிவாசலை மையமாக வைத்துத்தான் நாம் ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை மேற்கொள்கின்றோம். இந்த இல்லத்துக்கென்று நிறைய புனிதங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த 10 நாட்களும் சிறப்பு பெறுகின்றன. இந்த பள்ளிவாசல், இந்த இறை இல்லம் கால ஓட்டத்தில் சிதிலமடைந்து போகின்ற பொழுது அதை புனர் நிர்மாணம் செய்வதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும்
அல்லாஹு தாலா கட்டளையிட்ட வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இந்த ஹஜ்ஜில் மிக முக்கியமான இன்னொரு அம்சம் இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் எந்த விதமான மனித நடமாட்டமும் இல்லாத ஒரு வெற்று பாலைவனமாக இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் மனித சமூகத்தின் சஞ்சாரமாக அந்த இடத்தை மாற்றக்கூடிய அடித்தளத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை வைத்து அல்லாஹு தாலா ஆக்குகின்றான். அது இன்று வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் காபா என்று தகர்க்கப்படுகின்றதோ அந்த நாள் வரைக்கும் அதிலே மனித சஞ்சாரம் நிறைந்ததாக, புனிதம் நிறைந்ததாக அது காணப்படும் என்பதை அல் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதிலே ஒரு முக்கியமான, நாங்கள் இந்த 10 நாட்களில் பெருநாளை தொழுதுவிட்டு நிறைவேற்றக்கூடிய உலஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமல். இந்த அமலை பொறுத்தவரையில் அந்த சமுதாயத்தில் நரபலி என்று சொல்லக்கூடிய தான் பெற்ற குழந்தைகளையே அறுத்து பலியிடக்கூடிய மோசமான ஒரு நடைமுறை, பிழையான ஒரு நாகரிகம் காணப்படுகின்ற பொழுது அந்த நாகரிகத்தை அடித்து தகர்த்து அதை கனவினூடாக அந்த சமூகம் இன்று வரைக்கும் இந்த மாதிரியான பிழையான கோட்பாட்டில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய கடவுளுக்காக அபிஷேகம் செய்கின்றோம் என்று சொல்லி தங்களுடைய குழந்தைகளை அறுத்து பலியிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது பல நாடுகளில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த காலத்திலும் இந்த மாதிரியான பிழையான கோட்பாடு இருக்கின்ற பொழுது அதை ஒரு கனவினூடாக இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி, இது பிழையான ஒரு நடைமுறை, அதை அறிவுபூர்வமான ஒரு நடைமுறையினூடாக அடுத்தவனுடைய ஏழையினுடைய பசியை தீர்க்கின்ற ஒரு பிரதான அமலை தந்து இதை நீங்கள் செய்து பாருங்கள் என்று சொல்லி எந்த கனவினூடாக அந்த பிழையான கோட்பாட்டை செய்து கொண்டிருந்தார்களோ அதே கனவை கொடுத்து அதே வழியில பயணிக்க வைத்து இது பிழையானது என்று சொல்லி அதே கோட்பாட்டு ரீதியாக அதை விளங்க வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிழையான கோட்பாட்டை தகர்த்தெறிந்து சமூகத்துக்கு உன்னதமான ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இன்று ஹஜ்ஜிலே அறுக்கப்படுகின்ற இந்த குர்பான் உலுஹியா என்று சொல்லக்கூடிய இந்த உலுஹியா கடமையை நிறைவேற்றுகின்ற பொழுது அதை சவுதி அரேபிய அரசாங்கம் என்ன செய்து என்று சொன்னால் அந்த உலுஹியாவை பாதுகாக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 7 நாடுகளுக்கு ஓராண்டுகளுக்கு உணவளிக்கக்கூடிய வல்லமையை இந்த உலுஹியா என்று சொல்லக்கூடிய அமல் மூலமாக நிறைவேற்றுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த ரீதியில் மனிதனை அறுத்தால் இது உலக வரலாற்றில் பாரதூரமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி இதை வேறொரு அமலாக நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லி இஸ்லாம் அறிமுகப்படுத்திய இந்த வரலாற்று பூர்வமான அமல் எங்களுக்கு இந்த நாட்களிலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாம் அதனுடைய சட்டங்களை பற்றி பின்னர் அறிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா இந்த நாட்களை ஏன் சிறப்பாக ஆக்கினான், அதற்கென்று ஏன் புனிதங்களை கொடுத்தான்? இன்றைக்கு உலக நாடுகளை பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் பக்கத்து நாடுகளுக்கிடையில் சண்டை, உள்நாட்டுக்குள் குழப்பம், இப்படி குடும்பங்களுக்கிடையில் பிரச்சனை, பள்ளிவாசல்களுக்கு மத்தியில் பிரச்சனை, இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் மனித இயல்புக்கு, அவனுடைய உணர்வுகளுக்கு, அவனுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து மனிதன் என்றால் இப்படித்தான் இருப்பான் என்று அந்த வரையறைகளை வகுத்து அதற்கு ஏற்ற மாதிரியான சட்டங்களை கொடுத்து உன்னுடைய உணர்வுகள் கொந்தளிக்கின்ற பொழுது நீ இந்த மாதிரியான நட்பண்புகளினூடாக அமல்களினூடாக மனிதனாக நீ வாழ முடியும், மிருக நிலைக்கு உன்னுடைய உணர்வுகளை கொண்டு போய் விடாதே என்று சொல்லி குறைந்தது 4 மாதங்களாவது 12 மாதங்களில் குறைந்தது 4 மாதங்களாவது நீ மனிதனாக வாழ். அப்போது உலகம் மனிதனுடைய மனித தன்மையை புரிந்து கொள்ளும். அது இஸ்லாம் என்று சொல்லுகின்ற உன்னதமான பூங்காவில் இருந்து அது வெளிப்படட்டும் என்று சொல்லி இஸ்லாம் மனித குலத்திற்கு அற்புதமான சட்டத்தை வழங்குகின்றது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது வல் ஃபஜ்ர், அல்லாஹு தாலா விடியற்காலையின் மீது சத்தியம் செய்கின்றான். ஒவ்வொரு விடிவும் மனிதனுக்கு அது அறிவார்ந்த
புதுத்தம்பை கொடுக்கக்கூடிய ஒரு விடிவாக இருக்க வேண்டும். அவன் விழிக்கின்ற அந்த விழிப்பிலிருந்து அவன் மனிதனாக வாழ வேண்டும், புனிதனாக மாற வேண்டும், அவனுடைய நடைமுறைகளால் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் இந்த நடைமுறையை சொல்லி தருகின்றான். வலையாலின் அஷர், 10 இரவுகள் மீது ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கின்றான். நீங்க பாருங்கள், உலகத்தில் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. அரபு மாதங்கள்ல ரபியுல் அவ்வல் என்று சொல்லி ஒரு மாதம் இருக்கின்றது, ரபியுல் சானி என்று சொல்லப்படுகின்றது இன்னொரு மாதம், அதனை தொடர்ந்து வருகின்ற மாதம். இந்த 2 மாதங்களும் பூக்கள் பூக்கின்ற அருமையான காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதம். இந்த மாதிரி வணக்கங்களுக்கு என்று சொல்லி அல்லாஹு தாலா பருவ காலங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான். மனிதன் இன்றைக்கு மிக பிஸியான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். யாரை கேட்டாலும் எனக்கு நேரம் இல்லை, நேரம் இருக்குது, அதை மேனேஜ் பண்ண மனுஷனுக்கு தெரியல. ஆனால் இந்த டைமை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணணும், அற்புதமான வார்த்தைகளின் ஊடாக பருவ காலங்களை அல்லாஹு தாலா வகுத்து தருகின்றான். ரமலான் ஒரு பருவ காலம், அதுல நிறைய நாங்க நல்ல அமல்களை செய்வோம். அல் குர்ஆனோடு மிக நெருக்கமான உயிரோட்டமான அல் குர்ஆனோடு அத்தியந்தமான ஒரு தொடர்பை நாங்கள் வைத்துக் கொள்வோம். அதுல நிறைய அமல்களை செய்வோம். இரவு நேரத்தில் நின்று வணங்குவோம். ரமலானை பொறுத்தவரையில் அது இரவுக்கான ஒரு பருவ காலம், இரவு நேரத்தில் அமைதியாக நின்று வணங்கக்கூடிய ஒரு பருவ காலம். ஆனால் இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய மாதம் இருக்கின்றது, அதனுடைய ஆரம்ப 10 நாட்கள் பகல் காலங்களில் அதிகமான நட்பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய அமல்களால் அருங்கலிக்கக்கூடிய காலம். பொதுவாக ஒரு பூந்தோட்டம் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதுல இன்னும் வாசனை தரக்கூடிய அதிகமான பூமரங்களை நாட்டுகின்ற பொழுது அது இன்னும் மணந்து மனம் பரப்பும். அத மாதிரி தான் அல்லாஹு தாலா இந்த பருவ காலங்களை மனிதனுக்கு தந்திருக்கின்றான். பாவங்களை நோக்கி விரைந்து ஓடக்கூடிய மனிதன், பாவங்களில் மூழ்கிவிடக்கூடிய மனிதன், நன்மையின் பக்கம் வந்து நரக விளிம்பில் இருக்கக்கூடிய மனிதன் அதில் விழுந்து விடாமல் சுவர்க்க பூஞ்சோலையை நோக்கி அவன் நகர வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் இந்த அற்புதமான நாட்களை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த நாட்களுக்கு சிறப்புகளை வைத்திருக்கிறான். அதுல வணக்கங்கள் செய்கின்ற பொழுது மலைமலையாக அல்லாஹு தாலா அருள்மாரிகளை அள்ளி கொட்டி ரஹ்மத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றான். அந்த வகையில தான் லியஷ்ஹது மனாஃபிய லஹும் வயதுகரு இஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மாலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆமி ஃபகுலு மின்ஹா. அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது தங்கள் பயனை நாடியும் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து அதுல நீங்க அல்லாஹுவை துதித்து அதே மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஏழைகளுக்கும் நீங்கள் உணவளியுங்கள் என்று சொல்லி ஏழ்மையில் வாழுகின்ற மனிதர்களை அவருடைய பசியை தீர்க்கின்ற ஒரு உன்னதமான அமலையும் இதுல நீங்க செய்யுங்க என்று சொல்லி தருகின்றது. இதே மாதிரி ரப்புல் ஆலமீன் இந்த நாட்கள்ல நிறைய அமல்களை செய்வதற்கு வழிகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் மல்லமல் ஃபி அய்யாமின் அஃலல் மின்ஹா, இந்த நாட்கள்ல அமல் செய்ய சிறந்த அமல்கள் எது என்று கேட்கின்ற பொழுது ஒருவர் அறப்போராட்டத்தில் ஈடுபடுகின்றார். அந்த அறப்போராட்டத்துக்காக அவர் சென்று அதிலே அவர் உயிர் நீர்த்து விட்டார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அதை ஒரு புனிதமாக ஒரு தேசியத்தை காப்பதற்காக ஒருத்தர் பாடுபடுகின்றார் என்று சொன்னால் அந்த ஆழ்புல எல்லைகளை பாதுகாப்பதற்காக பாடுபடுகின்ற ஒரு முக்கியமான பணியின் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில போது அதைவிட சிறப்பாக உயிர்ப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப அந்த அளவுக்கு இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களுக்கு அதிகமான நன்மை இருப்பதாக ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகின்றது. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த விடயங்களை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். இதே மாதிரி இதுல இந்த அதிகமான இந்த நாட்கள்ல அதிகமாக அமல்களில் ஈடுபட முடியும். இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை நாங்கள் பார்க்க முடியும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இந்த புனித நாட்களை புனித நாட்களாகவே மதித்து அதிகமாக அமல்களில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கின்றோம்.
அதனால உண்மையில் இந்த நாட்களுக்கு அல்லாஹு தாலா புனிதம் ஏற்படுத்தி இருப்பதனால் அந்த நாட்களை மதித்து நடக்கக்கூடிய பண்பாட்டை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இந்த நாட்களில் அதிகமானவர்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் குறைகள் வைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஐங்கால தொழுகைகளில் குறைபாடு வைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஒரு மனிதனிடம் ரப்புல் ஆலமீன் மறுமையில விசாரிக்க போவது முதன்மையானது தொழுகையாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் முதலாவது விசாரணைக்கு முகங்கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக தொழுகை காணப்படுகின்றது. இந்த அமல் ஒரு மனிதனிடம் சரியாக இருந்து விட்டது என்று சொன்னால் எல்லா விதமான செயல்பாடுகளும் அவனிடம் சிறப்பாக அமைந்துவிடும். அதனால தொழுகையை பொறுத்தவரையில் இது ஒரு ஆன்மீக பக்குவத்தை அழகாக தரக்கூடிய, லௌகீக நடைமுறைகளை தரக்கூடிய, தலைமைத்துவ கட்டுப்பாடுகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு அமலாக காணப்படுகின்றது. இந்த அமலை ஒரு மனிதர் மேற்கொண்டால் அது அல்லாஹ்வுக்கு மிக ஓப்பானது. அது சரியாக இருந்தால் அவர் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார். எனவே இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி ஐங்கால தொழுகைகளை ஜமாஅத்துடன் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறுவதற்கு திட சங்கப்பம் பூண வேண்டும். அப்ப இந்த புனித நாட்கள்ல குறிப்பாக எல்லா காலங்களையும் நாங்கள் 5 நேரம் தொழுவோம். அதே மாதிரி இந்த புனித நாட்கள்ல நாங்க நினைக்கணும், இது அல்லாஹ்வினால் புனிதமாக்கப்பட்ட நாட்கள். இதுல புனிதமல்லாத எந்த ஒரு செயல்பாடையும் நான் செய்யக்கூடாது. இந்த நாட்களை என்னுடைய தொழுகைகளால் நான் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா விதமான தன்னுடைய நேர சுசிகளையும் ஒதுக்கி தொழுகைக்காக அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு நடைமுறையை நாம் கொண்டு வரலாம். அதே மாதிரி ஐங்கால தொழுகைகளோடு இருக்கின்ற சுன்னத்தான தொழுகைகளை நாம் இதில் நிறைவேற்ற முடியும். இதிலையும் அதிகமாக நாம் கவனம் செலுத்த முடியும். இதே மாதிரி லுஹா என்று அந்த தொழுகையையும் இதில் நாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். இதே மாதிரி இந்த கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகையை அது ரமலானுடைய காலம் மட்டும் என்று நினைத்து கொண்டு நாம் என்ன செய்கின்றோம், தஹஜ்ஜுத் தொழுகையை நாங்கள் அப்படியே விட்டுடுறோம், வித்ர் தொழுகைகளை விட்டு விடுகின்றோம். அது ரமலான் பருவ காலத்துக்குரியதாக நினைத்து அந்த காலத்தில் மட்டும்தான் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே மாதிரி ஜும்மாவுடைய முன்கூட்டிய சுன்னத்துக்களை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற முடியும். இதே மாதிரி ஜும்மாவுக்கு நாம் பார்த்தால் அதிகமான பள்ளிவாசல்களை நாம் பார்க்கின்றோம். அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், கூடுதலாக இந்த ஜும்மா தொழுகையில முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் பொடுபோக்காக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது நல்ல பக்குவங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காலம். சில நடைமுறைகளை ஒரு பயிற்சிக்கு கொண்டு வருகின்ற பொழுது அது தொடர்ந்து நமக்கு பல பாடங்களை சொல்லித்தரும். ரமலானுடைய காலத்தை பாருங்கள். இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் அதிகமாக நேரத்துக்கு எழும்புகின்றோம். சஹர் நேரத்துக்கு எழும்பி அந்த சஹரை செய்கின்றோம். அதே மாதிரி சஹர் செய்ததிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் காத்திருக்கின்றோம், ஃபஜ்ரை தொழுகின்றோம், சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றுகின்றோம். இது ஒரு பருவ காலம். இங்கு எடுக்கின்ற பயிற்சியை மற்ற 11 மாதங்களுக்கும் ஆக்கி கொண்டால் அதில் நிறைய நாம் நன்மைகளை அடைய முடியும். ஆனால் நாம் செய்வதில்லை. இதே மாதிரி தான் அல் குர்ஆனோடு மிக நெருக்கமான தொடர்புகளை வைத்துக் கொள்வது, இதே மாதிரி தான தர்மங்களை செய்வது, ஜகாத்தை கொடுப்பது, இப்படி பல்வேறு அமல்களை நாம் அந்த நாட்களில் செய்கின்றோம். இதே மாதிரி அல்லாஹு தாலா சிறப்பித்து சொல்லி இருக்கின்ற இந்த குறைந்தது 10 நாட்கள்லையாவது மிக ரமலானுக்கு நெருக்கமான ஒரு காலம்தான் இந்த துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய மாதம். நோன்பு பெருநாளை தொழுது நாங்கள் எங்களுடைய பெருநாள் கொண்டாட்டங்களை நிறைவு செய்து சொற்ப காலங்களிலேயே ஹஜ்ஜு காலம் வந்துவிடும். உடனே நாம் அதற்கு தயாராகி விடுகின்றோம். இதே மாதிரி நாம் இந்த நாட்கள்லையும் சரியான அமல்களை செய்வதற்கு நாம் பாடுபட்டால்
அது மிகுந்த பயனை தரக்கூடியதாக ஆகிவிடும். அந்த வகையில் தான் இது சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கின்றதனால் இந்த நாட்களில் நாம் எடுக்கின்ற பயிற்சி நமக்கு மிகுந்த பயனை தந்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே மாதிரி இந்த ரமலானில் எடுத்த பயிற்சியை போன்று இந்த காலங்களில் எடுக்கின்ற பயிற்சியில் இந்த 10 நாட்களில் நாம் என்ன செய்யலாம்? ஆரம்பமாக இந்த நாட்களை சரியாக அமல்களில் அதிகமாக நேரங்களை கழிப்பதற்கு சில வரைவறைகளை நாங்கள் செய்து கொள்ள முடியும். என்னவென்று சொன்னால், இதற்கான ஒரு டைம் டேபிளை நாங்கள் போடலாம். எப்படி இந்த நாட்களை நான் அதிகமாக அமல் செய்வதற்காக கழிக்க முடியும்? ஒரு பரீட்சைக்கு தயாராகின்ற மாணவன் பரீட்சை நெருங்க நெருங்க அவர் என்ன செய்வார்? பரீட்சைக்காக முழுமையாக தன்னுடைய நேரங்களை ஒதுக்குவார், தூக்கத்தை தியாகம் செய்வார். அதே மாதிரி உணவுல கூட கவனம் செலுத்த மாட்டார். எல்லா விதமான பயணங்கள், ஏனைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி இந்த பரீட்சையில முழுமையாக நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அந்த மாணவர் முழுமையான கவனம் செலுத்துவார். அதே மாதிரி இந்த நாட்களில் நாம் ஒரு வரையறையை வகுத்து கொண்டால் அதிகமாக அமல் செய்ய முடியும். முக்கியமாக அல் குர்ஆனோடு உள்ள தொடர்புகளை ரமலானோடு நாங்கள் விட்டு விடுகின்றோம். உண்மையில் இது முக்கியமாக அழுத்தம் கொடுத்து சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டில் அதிகமாக வாசிக்கின்ற சமூகம் யார் என்று சொல்லி ஒரு ஆய்வு நடத்தப்படுகின்றது. அந்த ஆய்வினுடைய முடிவில் என்ன வருது என்று சொன்னால், அதிகமாக வாசிக்கக்கூடிய சமூகம் முஸ்லிம் சமூகம். ஆனால் இந்த ஆய்வினுடைய முடிவை பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம் வருகின்றது. அதிகமாக வாசிக்கக்கூடிய ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம். ஆனால் அந்த ஆய்வினுடைய அடுத்த வாசகங்கள் கவலையை ஏற்படுத்துகின்றன. ஒவ்வொரு நாளும் வாசிப்பதற்காக முஸ்லிம் சமூகத்தில் அதிகமானவர்கள் நேரம் ஒதுக்குகின்றார்கள். குழந்தைகளை வாசிப்பதற்காக, அதை பயிற்றுவிப்பதற்காக பெருமளவு நேரங்களை செலவழிக்கின்றார்கள். பள்ளிவாசல்களிலே இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் அதில் துரதிர்ஷ்டம் என்னவென்று சொன்னால், வாசிக்கின்றார்கள், விளங்காமல் வாசிக்கின்ற ஒரு சமுதாயமாக இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா மனித குலத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக தரப்பட்ட அல் குர்ஆன், அந்த அல் குர்ஆனை ரமலானில் அதிகமாக ஓதுகின்றோம், ஏனைய காலங்களில் ஓரளவுக்கு ஓதுகின்றோம். ஆனால் அது சொல்லித் தருகின்ற சட்டங்களை விளங்கித்தான் வாசிக்கின்றோமா என்று சொன்னால் விளங்கி வாசிக்கவில்லை. அல்லாஹ்வோடு பேசுகின்ற, அல்லாஹ் நம்மோடு உரையாடுகின்ற அல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற அற்புதமான சட்டங்களை விளங்கி அது சொல்லியிருக்கின்ற சட்டங்களோடு நான் வாழ வேண்டும் என்ற அந்த உயிர்ப்பான நிலையை விட்டு ஒதுங்கி செல்லுகின்ற ஒரு சமுதாயமாக காணப்படுவதை பார்க்கின்றோம். அப்ப நாம் ஒரு வரையறையை ஏற்படுத்த முடியும், ஒரு நேர சுசியை நாம் ஏற்படுத்த முடியும். இந்த 10 நாட்களில் நான் 5 குர்ஆன் வசனங்களையாவது விளங்கி படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கு 5 குர்ஆன் வசனங்களையாவது நான் விளங்க வேண்டும். அது என்ன சட்டங்களை சொல்லுகின்றது, அது மனித குலத்துக்கு வைக்கின்ற மெசேஜ் என்ன, இதன் மூலமாக ரப்பு எதை நாடுகின்றான், அது வைக்கின்ற மனித குலத்திற்கான பிரச்சனைக்கான தீர்வு என்ன, இந்த விடயங்களை நாம் கற்க ஆரம்பித்தால் மிகப்பெரிய ஒரு அறிவு ஆளுமையை நாம் உருவாக்க முடியும். இது ரமலானோடு மட்டும் நிறுத்திவிடாமல் இந்த பருவ காலங்களையும் அதிகமாக நாம் இதை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இதே மாதிரி இந்த நாட்களில் இன்னொரு அமலை செய்யலாம். ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஏழை வரி, ரமலான்ல ஜகாத்தை கொடுக்கிறோம். அதே மாதிரி யாருக்கு இந்த காலத்தில் கொடுக்க முடியுமோ அந்த ஜகாத்தை கொடுப்பதற்கான திட்டமிடல்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த நாட்கள் புனிதமானது. உலகத்தில் எல்லா இடத்திலையும் சண்டை நடந்தாலும் இஸ்லாம் 4 மாதங்கள் யுத்த பிரகடனம் செய்யக்கூடாது. இந்த 4 மாதங்களாவது குறைந்தது உலகம் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த 4 மாதங்களில் தேவையான எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி
இந்த நான்கு மாதங்களை மோசமான அமல்கள் செய்வதை, பிழையான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை, அடுத்தவர்களுடைய மானம், அடுத்தவருடைய உயிர், அடுத்தவருடைய பொருளாதாரம், இதற்கு சேதம் ஏற்படுத்துவதை ஹராமாக ஆக்கியிருக்கின்றது. பாருங்கள், இன்றைக்கு உலகம் முழுக்க மனிதர்கள் அச்சம் உள்ள நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். புனித காபாவை நோக்கி இலட்சக்கணக்கான மக்கள் போகின்றார்கள். அங்கே அமைதி நிலவுகின்றது. ரப்புல் ஆலமீன் அந்த பிரதேசத்தை அமைதியானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த 10 நாட்களும் அங்கு இருக்கின்றவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அது அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற்ற இல்லமாக காணப்படுகின்றது. எந்த நேரம் வேண்டுமென்றாலும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலாம். 24 மணித்தியாலம் அந்த பள்ளிவாசலுக்குள் நுழைய முடியும். இத மாதிரி உலகத்தில் எல்லா பிரதேசங்களிலும் அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்லி சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான அடிப்படையாக இது இருக்கின்றது. இந்த குறைஞ்சது இந்த 10 நாட்களையாவது நீங்கள் சிறந்த அமல்களை செய்து மனித புனிதர்களாக நீங்கள் மாறுங்கள் என்ற அழைப்பை ரப்புல் ஆலமீன் விடுக்கின்றான். அப்ப அல் குர்ஆனை ஒருவன் ஓதுகின்ற பொழுது, ஒருவன் கற்கின்ற பொழுதுதான் அவனுடைய மனம் விரிவடைகின்றது, அவனுடைய பண்பாடு செழிக்கின்றது, நாகரிகம் வளர்கின்றது. அப்ப அந்த நாட்களை அமல்களால் அலங்கரிக்கின்ற பொழுது பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக அமைகின்றது. இதற்காகத்தான் பல்வேறு விதமான அமல்களை எங்களுக்கு எல்லா காலங்களையும் செய்யக்கூடிய அமல்களை தந்திருந்தாலும் இந்த நாட்களில் நீங்க அதிகமான அமல்களை செய்யுங்கள் என்று சொல்லி தருகின்றது. பொதுவாக அல்லாஹு தஆலா ரமலானை பற்றி சொல்லுகின்ற பொழுது வலி துகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹுவை அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, அவனை புகழ்வதற்காக வேண்டி, அல்லாஹு தஆலா உங்களுக்கு நேர்வழி தந்ததற்காக வேண்டித்தான் இந்த நாட்களை நீங்கள் நிறைவு செய்துவிட்டு வலி துகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், அவன் தந்திருக்கின்ற நேர்வழிக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிகம் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை தெருவுக்கு செல்வார்கள். சென்று அல்லாஹுவை புகழ்வார்கள். எப்படி புகழ்வார்கள்? இந்த நாட்களில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தஹ்லீலை சொல்வார்கள். அதிகமாக அவருடைய நாவுகள் உச்சரித்து கொண்டிருக்கும். அதை பார்க்கின்ற கடை தெருவில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த கலிமாவை சொல்ல ஆரம்பிப்பார்கள். அதே மாதிரி தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹு அக்பர், எல்லா இடங்களிலும் தக்பீர் முழக்கம் கேட்கின்ற அளவுக்கு அந்த நாட்களை அலங்கரிப்பார்கள். அதே மாதிரி தஹ்மீத் என்று சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மாரியாக சொந்திருக்கின்ற அருட்கடாட்சங்களுக்கு நன்றி பகர்கின்றவர்களாக, அல்லாவை புகழ்கின்றவர்களாக, அல்லாவை துதிக்கின்றவர்களாக இந்த 2 சஹாபாக்களும் அதிகமாக கடைத்தெருவுகளுக்கு சென்று இந்த அமலை செய்திருக்கின்றார்கள். இதே மாதிரி நாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்ற இந்த நாட்களிலே நாம் அதிகமான அமல் செய்ய முடியும். இதே மாதிரி துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள் அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த 9வது நாள்ல நாம் நோன்பு நோக்க முடியும். இது முந்தைய பாவத்தையும், முந்தைய வருடத்துக்கான பாவத்தையும், பின்னர் வரப்போகின்ற இன்னொரு வருடத்துக்கான பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மகத்தான பெருமதியை தரக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கின்றது. அதிலேயும் நாங்கள் இந்த மாதிரியான அமல்களை செய்ய முடியும். இதே மாதிரி அடுத்து மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கின்றது, உலஹியா என்று சொல்லக்கூடிய இந்த கடமை. இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்ற எல்லா அமல்களையும் இந்த 10 நாட்களில் அதிக அழுத்தம் கொடுத்து நாம் செய்ய வேண்டும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும் கதாலிக சஹரஹா லக்கும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது லை யனாலல்லாஹ லுஹூமுஹா, அல்லாஹ்வுக்கு இறைச்சிகள் சென்றடைவதில்லை, மாமிசங்கள் சென்றடைவதில்லை. அதே மாதிரி வலா திமாவுஹா, நாங்கள் அறுக்கின்ற பிராணிகளினுடைய உலுஹியாவினுடைய இரத்தங்கள் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், இந்த அத்தனை அமல்களையும் தந்து இதன் ஊடாக ரப்புல் ஆலமீன் எதை எதிர்பார்க்கின்றான் என்று சொன்னால் இறையச்சத்தை எதிர்பார்க்கின்றான். நாம் எவ்வளவு அமல் செய்தோம் என்பதை விட சொற்பமாக செய்தாலும் அதிலிருந்து எதிர்பார்க்கப்படுவதே இறையச்சம் என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்காக முற்றுமுழுதாக கட்டுப்படுகின்ற
அடிபணிகின்ற, அவன் மீது அன்பை வெளிப்படுத்துகின்ற முக்கியமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி சஹரஹாலக்கும் அல்லாஹு தாலா உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருப்பது கப்பிருல்லாஹ் அலா மஹதாக்கும், அவன் உங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த உன்னதமான நேர்வழி இருக்கின்றதே, இந்த முழு உலகத்தையும் பார்க்கின்றோம், அல்லோல கல்லப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மனநிலை பாதிக்கப்பட்டு போதைக்கும் ஏனைய கலாசாரங்களுக்கும் அடிமைப்பட்டு சுயத்தை இழந்து நிற்கின்ற பொழுது ஒரு உண்மையான மூமின் அவன் நிம்மதியான மன நிம்மதியோடு தன்னை படைத்தவனை தூய்மையாக வணங்கக்கூடிய ஒரு நேர்வழியை ரப்புல் ஆலமீன் தந்திருக்கின்றான். அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இத்தனை கடமைகளையும் எதற்காக செய்கின்றோம்? இந்த இறைச்சி அல்லாஹ்வுக்கு தேவையாம்? இந்த இரத்தம் ஓட்டுவது அவனுக்கு தேவையாம்? நிச்சயமாக இல்லை. ஆனால் அதன் மூலமாக எதிர்பார்க்கின்றது ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இட்டிருக்கின்றான், அந்த கட்டளைக்கு நான் முழுமையாக அடிபணிவேன் என்ற உன்னதமான பாடத்தை அது சொல்லித் தருகின்றது. இதே மாதிரி குர்பானி கொடுப்பவர் அதற்காக அவர் நியத்தை வைத்து விட்டார் என்று சொன்னால், பிறை ஒன்றிலிருந்து அவர் குர்பானியை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் நகம் வெட்டக்கூடாது, முடி களையக்கூடாது. அதே மாதிரி அவர் குர்பானி பிராணிகளை பொறுத்தவரையில் ஆடு மாடு ஒட்டகங்களை கொடுக்க முடியும். இதை ஒரு கூட்டு கடமையாக நீங்கள் நிறைவேற்றினால், இதில் நிறைய நலவுகள் இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், ஒவ்வொருத்தரும் அறுத்து ஒரு 10 பேர் அறுக்கிறார்னு வைத்துக்கொள்வோம். சமூகத்தில் நிறைய ஏழைகள் இருப்பார்கள். ஆனால் அந்த 10 பேரும் சிலரை டார்கெட் பண்ணி கொடுப்பார்கள். அதே மாதிரி சில பேருக்கு கிடைக்காமல் போகும். இது ஒரு கூட்டு முயற்சியாக நிறைவேற்றுகின்ற பொழுது ஊரில் இருக்கின்ற பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில் அது எல்லா மனிதர்களுடைய, இந்த மஹல்லாவில் இருக்கின்ற அத்தனை பேருடைய தகவல்களையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். வெறும் பேர்களை மாத்திரமல்ல, குடும்ப எண்ணிக்கையை மாத்திரமல்ல, இந்த பள்ளிவாசலுக்குள் அங்கத்தவர்களாக இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் வைத்தியர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் இன்ஜினியர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் கலைத்துறை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை துறை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், அவருடைய ஆளுமைகள் என்ன, இவர்களை வைத்து சமூகத்துக்கு எவ்வாறான பயன்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும், அத்தனை தரவுகளையும் வைத்திருக்கின்ற ஒரு உன்னதமான இடமாக அது செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் சமூகத்தில் இருக்கின்ற நோயாளிகள், சமூகத்தில் இருக்கின்ற ஏழைகள், தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு இது சென்றடையமாக இருந்தால் அதனால நிறைய பயன்கள் இருக்கின்றதை நாங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த குர்பானிக்கென்று பல்வேறு விதமான வரையறைகளை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அந்த வயதெல்லைகளை கவனித்து அதில் குறைபாடுகள் இல்லாத விலங்குகளை கொடுக்கக்கூடிய, வெளிப்படையாக தெரியக்கூடிய நோய்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிப்படையாக தெரியக்கூடிய குருட்டுத்தன்மை இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஊனம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மிகவும் மோசமாக மெலிந்திருக்கக்கூடிய அல்லது பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இவற்றை கொடுக்கக்கூடாது. அது அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்படுகின்ற ஒரு அமல். அதில் எந்த விதமான மனித உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்காமல் இதை செய்கின்ற பொழுது நாம் வாழுகின்ற சூழல், இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே நாம் வாழுகின்றோம். அவர்களுடைய உணர்வுகளை கொச்சப்படுத்துகின்ற மாதிரி நடந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையும் கவனத்தில் கொண்டு இந்த புனித நாட்களில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தவிர்த்து நாம் சுமூகமான ஒரு வாழ்க்கை முறையின் அடிப்படையில் அமல்களில் அதிகமாக ஈடுபாடு காட்டுகின்ற பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமக்கு பல வகைகளில் அருள்களை அள்ளித்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை அவன் எதிர்பார்த்திருக்கின்றான். நாம் நாடி செல்லுகின்ற பொழுது, நாம் சொற்பமாக நாடுகின்ற பொழுது அவன் அதிகமாகவே தருவதற்கு காத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி இந்த அமல்களை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது முடிந்த அளவுக்கு விடயங்களை தெரிந்து நாங்களே யார் குர்பானியை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களை அறுப்பது சிறப்பு. அவர்களுக்கு முடியாவிட்டால் அடுத்தவர்களை கொடுத்து அதை அறுத்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைதானத்தில் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னால் தன்னுடைய உலுகையாவை நிறைவேற்றியிருக்கின்றார்கள், அவர்களை அறுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களால் முடிந்தால் அந்த கடமையை நாம் செய்ய முடியும். முடியாவிட்டால் அதற்கு வேறு யாரையாவது வைத்து நாம் செஞ்சு கொள்ளலாம். அதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை. க்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்ற இந்த முக்கியமான நாட்களில் இந்த நல்ல அமல்களை செய்து நல்ல பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். அதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய
சகோதரர்களே, நாம் துல்காதாவினுடைய கடைசி வாரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து துல்ஹஜ் மாதத்தை எதிர்நோக்குகின்றோம். இந்த மாதம் புனிதமான மாதம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். நல்ல பண்பாடுகளையும் நாகரிகமான செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தி பிற இன மக்கள் இஸ்லாத்தின் மீது அன்பு கொள்ளக்கூடிய, இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாகரிகமான சமுதாயமாக கடந்த காலத்தில் நாம் இருந்து வந்திருக்கின்றோம். நமக்கென்று ஒரு வரலாற்று பாரம்பரியம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நாட்களிலே பெருநாளை நாம் கொண்டாடுவதற்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த 10வது நாள், 9வது நாள் நோம்பிருந்து 10வது நாள் நாம் பெருநாளை கொண்டாடுவோம். உலகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான பெருநாள்களை விடவும் இந்த பெருநாளை பொறுத்தவரையில் அது மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு மெசேஜை வைக்கின்றது. அங்கே ஹாஜிகள் ஒன்று கூடுகின்றார்கள். எந்த விதமான நிற வேறுபாடில்லை, மொழி வேறுபாடில்லை, இனம் ஆச்சரியமில்லை. நாடு, பிரதேசம், மொழி எல்லா விதமான வேறுபாடுகளையும் அறுத்தறிந்து மக்கள் சாறை சாறையாக காபாவை வலம் வந்து கொண்டிருப்பார்கள். ஒரே வார்த்தை அல்லாஹு அக்பர் என்ற ஒரு நாதம் ஒலிக்கப்பட்ட உடனே அனைவரும் அப்படியே ஒரே பெல்ட்டுக்கு வந்து விடுவார்கள். அந்த ஒரு வார்த்தை உலகத்தில் பல்லாயிரம் மொழி பேசுகின்ற இலட்சக்கணக்கான மக்களை ஒரு வார்த்தையினால் அப்படியே கட்டுப்படுத்துகின்ற ஒரு பாங்கை பார்க்கின்றோம். உலகத்தில் எந்த வணக்கஸ்தலத்திலும் பார்க்க முடியாத அற்புதமான ஒரு ஒற்றுமையையும் பண்பாட்டையும் அது எங்களுக்கு கற்றுத்தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் 10வது நாள் நாம் பெருநாளை கொண்டாடுவோம். இந்த நாட்களில் தான் நாங்கள் அறுக்கப் போகின்றோம். அறுக்கின்ற பொழுது அதற்குரிய நாகரிக சட்ட ஒழுங்குகளை பேணி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமானது. கடந்த காலத்தில் எங்களுடைய ஒழுகியா சம்பந்தமாக நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. அந்த விமர்சனங்களை தவிர்த்து நாம் பேணுதலாக நடந்து கொள்வது எங்கள் மீது இருக்கின்ற கடமை. இதே மாதிரி பெருநாள் தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியாக செல்வார்கள், இன்னொரு வழியாக திரும்பி விடுவார்கள். இதே மாதிரி இன்னொரு புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு சுன்னா அதிகமானவர்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை. அதில் என்னன்னு கேட்டால், தொழுது முடிஞ்ச உடனே எல்லாரும் எழும்பி ஒவ்வொருத்தரும் ஆனக்கா செய்து கொள்வார்கள். சண்டை பிடித்து சச்சரவுகளில் ஈடுபட்டு மனக்கசப்போடு இருக்கின்றவர்கள் ஒற்றுமையாகி கொள்வார்கள். சிலவங்க என்ன செய்யணும், பெருநாள் தொழுகையில் ஒற்றுமையாகி விடுவார்கள், லொஹர் தொழுகைக்கு முகத்தை பார்க்காம போய் விடுவார்கள். இந்த மாதிரி இருப்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். ஒற்றுமை என்பது போலி அல்ல. பெருநாள் தொழுகையில மானக்கா செய்துவிட்டு போவதல்ல. எந்த நேரமும் சகோதர பாசத்தோடு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. இதே மாதிரி இந்த தொழுத ஒன்னே இந்த சஹாபாக்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானக்கா செஞ்ச வரலாற்றை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா இருக்கின்றது. அதை அதிகமானவர்கள் கடைபிடிப்பதில்லை. அது என்னவென்று கேட்டால், முக்கியமாக உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி ஒன்று இருக்கின்றது. பெருநாள் அன்று தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அந்த இடத்துல இருந்து அதிகமாக துவா செய்திருக்கின்றார்கள். அந்த நாளினுடைய புனிதத்தையும் அந்த நாளினுடைய பரக்கத்தையும் வேண்டி இருக்கின்றார்கள். நாம் அதிகமாக இது காண முடியாத ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. தொழுது முடிஞ்சவனை எழுப்பி மானக்கா செய்கின்றார்கள், அதோடு கலந்து போய்விடுகின்றார்கள். தொழுது முடிந்து அப்படியே மைதானத்தில் அமர்ந்திருந்து அந்த நாளினுடைய புனிதத்தை நீங்கள் கேளுங்கள். சிறப்பான 10 நாட்களில் அது கடைசி நாள். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அருளை வேண்ட வேண்டும். அந்த நாள் புனிதமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அந்த நாளையிலே நாங்கள் ஆண்களுடைய தக்பீரோடு சேர்ந்து நாங்களும் தக்பீர் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த நாளின் புனிதத்தையும் அந்த நாளின் பரக்கத்தையும் நாங்கள் வேண்டுவோம் என்று சொல்லி உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே 79வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நடைமுறையும் நாம் பேண வேண்டும். அதே போன்று இந்த பெருநாளை நல்ல முறையில் மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற முன்மாதிரியான ஒரு பெருநாளாக நாம் கொண்டாடி காட்ட வேண்டும். அது பிற இன மக்களிடம் மகத்தான ஒரு மாற்றத்திற்கான வழியாக அமைய வேண்டும். அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். எம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் வரலாற்று ரீதியாக நாம் இந்த நாட்டிலே 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பழமையான சமூகம், தொன்மையான வரலாற்று ஆதாரங்களை கொண்ட ஒரு சமுதாயம்.
இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதில், இந்த நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக முஸ்லிம் சமூகம் செயல்பட்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு நேர்மையான பொருளாதாரத்தின் ஊடாக இந்த நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியை நாம் வழங்கியிருக்கின்றோம். அதனால தான் பெரும்பான்மையான மக்கள் வாழுகின்ற இடத்துல கொண்டு போய் எங்களை குடி வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் அதிகமாக பெரும்பான்மை சவர்களுக்கு மத்தியில் வாழுகின்றோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு எடுத்து பார்த்தால் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 8-9% நாம் வாழுகின்றோம். ஜெயிலில் இருக்கிறவங்களை கணக்கெடுத்து பார்த்தால் 19% நம்முடைய சமுதாயம் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிரதானமான காரணம் ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு இளைஞனையும் அசைத்து பார்க்கக்கூடிய போதைப் பொருள், இலகுவாக போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சமுதாயமாக எம் சமுதாயம் மாறி இருக்கிறது. வேகமாக நான் பணம் சம்பாதிக்க வேண்டும், வேகமாக நான் செல்வந்தனாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த சமுதாயம் அழிவின் பக்கம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு பள்ளிவாசலுக்கும் இந்த சமுதாயத்தை தலைமை தாங்கக்கூடியவர்களுக்கும் உலமாக்களுக்கும் படித்து கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கும் விரிவியாளர்களுக்கும் சமூகத்தை அறிவு ரீதியாக வழிநடத்தக்கூடிய ஆளுமை உள்ளவர்களுக்கும் இருக்கின்றது. அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள் இந்த இரண்டுக்கும் அடிமைப்பட்டு எழுந்து நிற்க முடியாத ஒரு சமுதாயமாக இருக்கின்றது. கல்வியில வீழ்ச்சி, நாகரிகத்தில் பண்பாட்டில் வீழ்ச்சி, எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகின்றார்கள். ஊருக்குள்ள பக்கத்தில் இருக்கின்ற போலீஸ் நிலையங்கள் வந்து முஸ்லிம் சமூகத்தை பற்றி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், திடீர்னு முஸ்லிம் கிராமங்களுக்குள்ள நுழைந்து போதை வஸ்துக்கு அடிமையாக்கி இருக்கின்றவர்களை கைது செய்து செல்லுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இதை ஒழிக்க வேண்டிய சமுதாயத்தை நேர்வழியின் பக்கம், நல்ல பண்பாட்டின் பக்கம், இத்தகைய சமூகத்தை அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்கள் 24 மணி நேரமும் அதிலேயே மூழ்கி படிப்பு பண்பாடு எல்லாம் கெட்டுப்போகின்ற ஒரு சமுதாயமாக இருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தீமைகளை அழிப்பதற்காக 2 முக்கியமான தலைப்புகளிலே நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய துண்டு பிரசுரமும் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இந்த விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள், அதே மாதிரி முதியவர்கள், சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஆளுமை உள்ளவர்கள் அனைவரும், இதில் பெண்கள் எல்லாரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து பயன்பெற்று இது சமூக நலனுக்காக வேண்டி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த போதையும் இந்த சமூக வலைத்தள முறைகேடான பாவனையும் அதை ஆக்க சக்தியாக பயன்படுத்தினால் அதில் நன்மை இருக்கின்றது. சமூக வலைத்தளத்தை பொறுத்தவரையில் அதை அழிவு சக்தியாக பயன்படுத்தினால் இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய படித்த பண்பாடுள்ள நல்ல சமுதாயத்தை நாங்கள் பார்க்க முடியாது. அந்த ஒரு நிலையை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. எங்களோட சமுதாயத்தில் தான் போதைக்கு அடிமையானவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அதனால இந்த தீமை ஒழிக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டில் முதுகெலும்போடு எழுந்து நின்று வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த தீமைகள் அழிக்கப்பட வேண்டும். எனவே இதற்காக உங்களுடைய முழு பங்களிப்பையும் செய்து இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானான்.